அஸ்ஸலாமு அலைக்கும். கிச்சன் பை மாசா. அல்ஹம்துலில்லா. எல்லா புகழும் அல்லாவுக்கே. முதல் நோன்பில் இருந்து கொண்டிருக்கிறோம். எல்லோருக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. இன்றைக்கு வீடியோவில் கரும்பை வச்சு ஒரு ஹெல்த்தியான கரும்பு பாயாசம் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். இதற்கு 5 துண்டு கரும்பு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வைத்துக்கோங்க. கட் பண்ணிய துண்டுகளை பிளெண்டரில் சேர்த்து ஒரு சுற்றிக்கோங்க. பிறகு இதில் ஒரு கப் தண்ணீர் சேர்த்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பைன் பேஸ்ட்டில் அரைச்சாச்சு. இதிலிருந்து கரும்பு சாறை எடுத்துடலாம். மெதுவாக இவ்வாறு புஷ் பண்ணி இந்த கரும்பு சாறை எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் கரும்பு சாறை இதிலிருந்து எடுத்திருக்கிறேன். இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷான பாதி அளவு தேங்காயை துருவி பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். இதிலிருந்து திக்கான தேங்காய் பாலை எடுத்துக்கொள்வோம். இது ஒரு கப் அளவுக்கு இந்த தேங்காய் பால் வந்திருக்கு. இப்போ கரும்பு பாயசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதற்கு ஒரு கடாயில் 2 கரண்டி நெய் விட்டுக்கோங்க. நெய் சூடாகியதும் அதில் நாம் நட்ஸ் சேர்த்து வறுத்துக்கொள்வோம். இப்போ இது நல்லா வறுபட்டுட்டு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே பாத்திரத்தில் 50 கிராம் சவ்வரிசி சேர்த்து வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுபடட்டும். இப்போ வறுபட்டுட்டு இது கூட 1/2 கப் தண்ணீர் சேர்த்து கிளறிக்கோங்க. இருகல் பதம் வந்ததும் இது கூடவே இன்னொரு 1/2 கப் தண்ணீர் சேர்த்து கிளறிக்கோங்க. இந்த சவ்வரிசி நன்றாக ஊறி வரட்டும். திக்கான தேங்காய் பாலையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து கிளறிக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்தவுடன் எப்போவுமே மூடி போட்டு மூடக்கூடாது. இது கூடவே 100 கிராம் சீனியை சேர்த்து கிளறிக்கோங்க. இனிப்பு குறைவாக தேவைப்படுறவங்க ஒரு 50 கிராம் அளவுக்கு சேர்த்தால் போதும். கூடவே 3 ஏலக்காயை இடித்து சேர்த்துக்கோங்க. பிறகு நாம் எடுத்து வைத்துள்ள கரும்பு சாற்றினையும் கலந்து கொள்வோம். கூடவே நாம் வறுத்து வைத்துள்ள நட்ஸையும் சேர்த்துக்கொள்வோம். இதில் ஒரு பிஞ்சி உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வீடியோவில் காட்டுறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன். சூப்பரான கரும்பு பாயசம் ரெடி. இது சூடாக குடிக்க ரொம்ப நல்லா இருக்கும். ஆறியது என்றால் கொஞ்சம் இறுகி வரும். ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.